உயிர் வணக்கம். இப்பொழுது நம்ம அருள் சித்தேவ குருகுலத்தினுடைய மூலிகை தோட்டத்துக்குள்ளே இருக்கோம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் மூலிகைகளை பற்றி உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். யோகா பண்ணுறவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. மூலிகைகளை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ உங்களுக்காக தொகுக்கப்பட்ட ஒரு வீடியோ சீக்வன்ஸ் தான் இந்த மூலிகை பதிவுகள். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மூலிகை அருகம்புல். நீங்கள் இந்த அருகம்புல்லை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிட்றது, எப்படி தயார் பண்ணுறது, அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அருகம்புல் மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய முக்கியமான மருத்துவ பகுதிகள் எதெல்லாம் எடுத்து நம்ம மருத்துவம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது புல்லில் நிறைய வகை இருக்குது. எல்லாமே அருகம்புல் கிடையாது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த மெலிசா இருக்கக்கூடிய இலைகள், இந்த இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய இலையாக இருக்கும், பட்டையாக ஆகாது. இதுதான் அருகம்புல். சித்தர் பெருமக்கள் இந்த அருகம்புல்லை பல நோய்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, குணமாக்குறதுக்கு. உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. குறிப்பாக இந்த அருகன் வேருக்கு மிக அருமையான பலன்கள் இருக்குது. தோல் நோய்களை குணப்படுத்துறதுக்கு, ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு. இதுதான் அருகன் வேர். நிறைய பேருக்கு அருகன் கட்டை அப்படின்னு சித்தர்கள் பாடல்களில் சொல்லுவாங்க. அந்த அருகன் கட்டை என்பது இதுதான். இது பாருங்கள், இதை அருகம்புல்லுடைய வேர். இது அதாவது இதை நீங்கள் அழிக்கவே முடியாது, ஊடுருவி போயிட்டே இருக்கும் மண்ணில். இதை கண்ணிலையும் படாது, இதை நீங்கள் அழிக்கவும் முடியாது. இது எல்லா இடத்துலையும் வேகமாக வளரக்கூடியது. அருகம்புல் மேலே தெரியும், ஆனால் அருகன் கட்டை கீழே போயிட்டு இருக்கும். இது இரண்டையுமே நாம் மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறோம். அருகன் வேரையும் பயன்படுத்துகிறோம், அருகம்புல் இலையையும் பயன்படுத்துகிறோம். இதை நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அருகன் கட்டை அல்லது அருகன் வேர். அருகம்புல்லுடைய வேர் இது அருகம்புல்லுடைய இலை. இதுதான் மூலிகையில் நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டிய மூலிகை. அதே மாதிரி சாப்பிட்ற மூலிகையில் முதல்ல தெரிந்துக்க வேண்டிய மூலிகையும் இந்த அருகம்புல் தான். இதை இன்றைக்கி பல பேர் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அது உண்மையான அருகம்புல்லா, முறையாக அதை ஜூஸ் போடுறாங்களா, இதெல்லாம் நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தணும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.